Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2020 வெளிவந்த தி பாராமெட்டிக் என்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பானிஷ் மொழி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஆம்புலன்ஸில் 2 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு டிரைவரு, அவருக்கு அசிஸ்டண்ட்டு. அங்கங்கே எங்கெங்கே ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்குதோ அதெல்லாம் அவங்களுடைய வேலை. அப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறாப்புல, ஹீரோக்கும் ஒரு ஹீரோயினிக்கு அவங்களுக்கும் ரிலேஷன் போயிட்டுருக்கு. அதாவது லிவிங் டுகெதராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஹீரோ என்ன பண்ணுறா, எப்போ பார்த்தாலும் அவன் மேலேயே சந்தேகம் காதலி மேலேயே சந்தேகப்படுறான். அதனால் அந்த மொபைலில் என்ன பண்ணுறான், இந்த ஹேக்கிங் சாஃப்ட்வேர் போட்டு அவள் யார்கிட்ட பேசுகிறா கொள்றான்லாம் இதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். இது ஒரு நாளைக்கு அந்த கதாநாயகி தெரிய இவன் இப்போவே இப்படி இருக்கானே, இவனை கல்யாணம் பண்ண அவன் எப்படிலாம் நம்மளை சந்தேகப்படுவான்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்தால் விலைக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கூட ஒன்றா இருந்து அவர் குழந்தைக்கும் தாயாயிடுறான். அதுக்கப்புறம் அவனை பண்ணுறான், அந்த ஹீரோ தெரிஞ்சு அவனை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணதுக்கப்புறம் ஹீரோனியை கடத்திட்டு பல மாதிரி கொடுமைப்படுத்துகிறான். குடும்பம் கடைசி வரலாம் அந்த அவருக்கு ஹீரோனியோட இவனு ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் தி பாராமெட்டிக் 2020. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களே, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகி தலைகீழே இருக்குது. அது தகுந்த பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லை ஒரு அங்கே ஆக்சிடென்ட் பண்ணவங்க உட்காந்துருக்காப்புல, ஆம்புலன்ஸ்லேருந்து வராப்புல. இவன் நம்ம படத்தோட ஹீரோ, இவன் பேர் தான் ஏஞ்சலு. இவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல அங்கே ஒரு பொண்ணு அடிபட்டிருக்கு, அந்த பொண்ணை காப்பாற்றுக்கு வரான். இது அவன் ஆம்புலன்ஸ் டிரைவரு, அவர் பேர் ரிகார்டோ. இவங்க 2 பேர் பண்ணாங்க. அடிப்பட்டவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஆம்புலன்ஸில் ஏற்றி இவங்க ஒருத்தனை காப்பாற்றுறாப்புல, ஹீரோ ஒருத்தனை காப்பாற்றிக்கிறதுக்கு போது இந்த ஹீரோக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. அங்கே கண்ணாடி இந்த மாதிரிலாம் எடுத்து பயிற்சி வச்சுக்காப்புல நம்ம ஏஞ்சல் இருக்கலாம். அது அவரோட வேலை. நல்லா அவங்களாம் ரெக்யூஸ் பண்ணி அந்த பெட்லாம் இருக்கலாம், அதை எடுத்து போட்டு ஆம்புலன்ஸ் எல்லோரும் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு என்ன பண்ணுறோம், இங்கேருந்து கொண்டு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, தைரியமாக இருங்க, நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறேன். அதுக்குள்ளே நிறைய ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு, ஃபயர் சர்வீஸ் வண்டி வந்துடுச்சு. எல்லோரும் நம்மளாம் கட்டி சேஃபாக நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு நான் பாரு எடுக்கிறான் பாருங்க, கண்ணாடி எடுத்து அவன் நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி எடுத்து ஒழிச்சு வச்சுக்குவான் அந்த கிளாஸை. இந்த மாதிரி போகிற இடம் ஃபுல்லாக அவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களாக திருடி வைக்கிறது அவனுடைய ஒரு ஹாபிட்டாக வச்சுருக்கிறான் அவன். அது ஏன்னு நமக்கு அப்புறம் பின்னாடி தெரியும். அப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றின உடனே டிரைவர் நம்ம ஃப்ரெண்டு தான், 2 பேரும் ஃப்ரெண்டு தானே, ரெக்கார்டோ ட்ரைவ் பண்ணுறாப்புல. அப்போ டைட்டில் கார் போடுறாங்க படத்தோட. போட்ட உடனே அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. வீட்டில் காட்டினோடனே இங்கே நம்ம ஹீரோனி பேர் தான் இந்த வாணி. நம்ம ஹீரோ கூட 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. இவங்க 2 பேரும் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதாவது லிவிங் டுகெதரில் 2 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப காலம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுன்னு ஒரு ஆசை. அதுக்காக முயற்சி பண்ணிட்டாங்க. கல்யாணமே முடிக்கல, லிவிங் டுகெதரில் போயிட்டுருக்குல்ல. அப்போ பக்கத்தில் ஒரு கிழவன் இருக்காப்புல, அவனுக்கு ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய்க்குட்டிக்கு இவங்க சந்தேகப்படுறது, நம்ம ஹீரோக்கு சந்தேகம், இன்னும் நம்ம முன்னாடி போனால் நம்ம லவ்வர் பொண்ணு அங்கே பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அங்கே பார்த்தோன்னே அந்த நாய் ஒன்று இருக்கும், அதை பார்த்து பிடிச்சிட்டு போகிறோம். அப்போ கொண்டு வந்த பேக்கில் இந்த கண்ணாடியில் எனக்கு போகிறோம், அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் மறுநாள் ஃபோன் வருது. ஃப்ரெண்டு 2 பேரும் ஆம்புலன்ஸுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா உதவியாளராக தானே இருக்கிறான் அவன். அப்போ வந்தோடனே அங்கே ஒரு ஃபோன் வருது, ஒரு கிளவி பாட்டி அம்மா வந்துட்டு முடியாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம ரெக்கார்டாக ஃபோன் வந்தோடனே நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டுலாம் செக் பண்ணும்போது இவன் அந்த ட்ரெச்சர் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டெப் மெதுவாக போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தாக்கா இவங்க போய் அங்கே பார்க்குறதுக்குள்ளேயே அந்த பாட்டியம்மா அங்கே இறந்து தான் போயிருக்கிறாங்க. கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறான், இறந்து போயிட்டாங்க. அதோட இறந்து போயிட்டுன்னு இவங்க தகவல் சொல்லிவிட்டு போலீஸ்க்கெலாம் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன பண்ணுறலாம், சரி நம்ம என்ன பண்ணோம், பாடி எப்படி எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா, எடுத்துகிட்டு போகலன்னா அங்கே பார்த்தோன்னா அந்த இடத்துல இந்த மொபைலு, ஒரு செயினு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தோடனே அப்படியே என்ன பண்ணுவாப்புல, நம்ம ஹீரோங்க எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஆட்டையை போட்டு வந்துடுவான். இது பாட்டி போட்டுன்னு இந்த இருக்கானா இவன் இந்த கடையில், இது ஒரு கடை, இந்த கடையில் இதெல்லாம் விற்றுவான். இவன் திருட்டு பொருள் வாங்குறவன் இவன். அதெல்லாம் விற்றுட்டு அந்த ஒரு மோதிரமாக இருக்கும், அதை கொடுக்க மாட்டான், அந்த கையிலேயே வச்சுக்குவான். காசெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராப்புல நம்ம ஹீரோ. வீட்டுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாய் ஒன்று பக்கத்து தாத்தா வீட்டில் காலைல என்னமோ மீழ்ச்சினா அந்த பிஏ பண்ணிட்டு வச்சுருக்கும் பொழுது கத்தினா அதை அடியே தொடர்ந்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தா நம்ம இப்படி லவ்வர் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, உள்ளே உட்காந்துருக்காப்புல. என்னம்மா எப்போம்மா வந்தா அப்படின்ட்டு. இவன் ஒரு பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இல்லை இப்போ தான் இது பண்ணி வேலை பார்த்துருந்தேன், திருப்பி நமக்கு வருமானத்துக்காக இன்னொரு வேலை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அது இந்த ஃபோன்லாம் பண்ணுவாங்களேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், சரி வா நம்ம அப்படி கூட்டம் அவளை 2 பேரும் ஒன்றா இருக்க கூப்பிடுவான். அவன் தட்டி விட்டு இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கீழே பார்த்தா அந்த கிழவன் நாயை வச்சுட்டே போயிடுறான். அவனுக்கு ஒரு டவுட், எங்கே நம்ம காதலி இந்த கிழவன் கூட தொடர்பாக இருக்கணும் அப்படி ஒரு டவுட் கூட அவனுக்கு மனசில் ஓடும். அதுக்கப்புறம் அவன் நைட்டில் வேலைக்கு போயிடுவாள் ஒரு ஆஃபீஸுக்கு. அப்போ இவனை பகலில் நைட்டு தூங்கிட்டு இருக்கான். அங்கே காலையில் எழுந்து பார்த்தா இவனுக்கு ஒரு டவுட்டு, நம்ம குழந்தை பெற்றுக்கலான்னு போகும்போது நம்ம டாக்டரை செக் பண்ணால் என்ன, அவள் சொல்லுவா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்போ
வந்து டாக்டரை கேட்கும்போது, டாக்டர் உன் ஒய்ஃபுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, உனக்கு தான் விந்தணுக்களில் கவுண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு ரொம்ப கம்மி, 1% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாப்புல. இதை வந்து நம்ம எப்படி லவ்வர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். அவள் போய் டாக்டரை பார்த்தியானுங்கிறான். டாக்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சரியாகவே சொல்ல மாட்டான். சரி, அதுக்கப்புறம் நாளைக்கு நான் போய் பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கேன்னு. அப்போ அவங்க 2 பேரும் அங்கே ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இருந்து முடிஞ்ச உடனே அப்போ சொல்கிறேன், வேலைக்காக நான் சொன்னேன்னா, நான் ஒரு பார்ட் டைம், அதாவது ஒரு ஆன்லைன்லேயே வந்து நான் பேசி இது பண்ண போகிறேன். அவன் சொல்லுவான், நீ ஆன்லைன்லேயே பண்ண போறியா? சரி, இது வந்து இது ஒன்று, சரி நீ போய் ரூமில் பண்ணு அப்படின்னு. அப்படி மொபைலை அங்கே வச்சுட்டு போனோடனே அப்படியே ஜெட்டு மாதிரி பண்ண மொபைலை திறந்து அதுக்குள்ளே பார்ப்பான் யாராவது மெசேஜ் பண்ணிருக்கான். அதாவது சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். இவனுக்கு வந்து இப்போ சந்தேகம் வந்து அதிகமாகிடுச்சு. லவ்வருக்கு இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ்வர் மேலே இவ்வளோ சந்தேகப்படுறான், இவன் வேறு யாரு கூட வச்சுருக்காளா அப்படின்றது இவனுக்கு பயங்கர சந்தேகம். யாருக்குள்ளலாம் பேசுகிறாங்கன்ட்டு அதில் மறுபடியும் ஒரு கேஸ் வந்துடும். அங்கே பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட். அதுக்காக ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு ஃபோன் வந்தோடனே இவங்க ரோட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரோட்டில் போனால் இருக்கும். அங்கே வந்து நிற்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு, அவன் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்னு வச்சுக்கலாம், கம்பவுண்டர் மாதிரி இருப்பான். அவங்ககிட்ட சொல்லுவான், அந்த போதை மருந்தில் அந்த வலிக்காக போடுற நிறைய மருந்துலாம் வச்சுருக்காங்களே, அதெல்லாம் எடுத்துங்க போதைக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அதுலேருந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், எனக்கு கால் வலியாதுன்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவான். அந்த பாடி ஆக்சிடென்ட் ஆச்ச பாடி எடுத்துகிட்டு இங்கே வரப்போகும்போது இங்கே தான் ஒரு ஜஸ்ட் உள்ளுக்குள்ளே இருக்கணும் எப்படியோ காப்பாற்ற நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவான். என்னமோ ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து ரொம்ப முயற்சி பண்ணிருக்குவான். இதை திரும்பி பார்த்துட்டு ஓட்டிகிட்டு போகிறவன் நம்ம டிரைவர் ரிக்கார்டோ, அவர் என்ன பண்ணார், பார்த்த உடனே பின்னாடி அங்கேருந்து ஒரு கார் வேன் வந்துட்டுருக்கும். அதை கவனிக்க மாட்டார் சரியாக. அதாவது சின்ன மிஸ்டேக்கில் பார்த்தோன்னே அந்த ட்ரக்கு வந்து அப்படியே மோதி அந்த ஆம்புலன்ஸ் அப்படியே 4 பல்ட்டி அடித்து விழுந்த உடனே அவ்வளோதான். என்னாச்சு, காலெல்லாம் பயங்கரமான டேமேஜ். நம்ம ஹீரோக்கு 2 கால்லையும் வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு. வீட்டில் வந்தோடனே ஒரே அழுதுகிட்டு இருக்காப்புல. ஒரு அழுகுறா, இப்படி போயிடுச்சுடா, நீ எப்போ நீ வேலை செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அன்றைக்கி வேலைக்கு போயிட்டோன்னா மறுநாள் தனியாக வந்திருக்கான். இப்படி ஆகிடுச்சு, நம்ம காதலி நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஃபீல் ஆகிடுச்சு. அவனுக்கு கோபமும் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அந்த எந்த அளவுக்கு லவ் பண்ணானோ நம்ம ஹீரோயினியை, அந்த அளவுக்கு வந்து கோவம் ஆகிடுச்சு. அவள் தான் அவனுக்கு எல்லாமே பண்ணுறா, குளிக்க வைக்கிறா, சாய் கொண்டு வந்துடுறா, சாப்பாடு கொடுக்குறா, எல்லாமே கொடுக்குறா. எல்லாம் கொடுத்துன்னு அவன் என்ன சொல்கிறான், உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்னு கேட்டால் ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் விலை எல்லாத்துக்கும் நடக்கிறது, நாளைக்கு எனக்கு நடந்து நீ பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு. சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, நீ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்க போக வாங்க மாட்டான். அவனுக்கு டவுட்டு. அப்போ நம்ம பொண்டாட்டி ஆகலை, நம்ம பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாலே சந்தேகம் வந்துடுச்சுல. அப்போ இந்த காலை வந்து அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 2 காலும் நடக்க முடியாமல் போயிடுச்சுல. போனால் டாக்டர் சொல்லலாம் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஃபிசியோதெரப்பி மாதக்கணக்கில் பண்ணணும். ஃபிசியோதெரப்பி பண்ணால் தான் அவனுடைய கால் திரும்ப வரும். அப்போ 50,000 பாட்டு கேம்ஸ் விளையாண்டு அந்த பஸ்ஸில் போயிட்டே இருக்காரு. அவருக்கும் அந்த ஆன்டிகேப் பஸ்ஸில் அங்கே ஒரு இது இருப்பாங்க, அந்த கோச்சர் அவங்க தான் வந்து ட்ரெயின்லாம் கொடுக்குறாங்க, நடக்க வைக்கிறாங்க பாருங்கள். இல்லை காலில் பெல்ட்டெல்லாம் போட்டு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன போல், சரி வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு இங்கே வீட்டுக்கு வந்தோடனே அங்கே வீட்டில் வந்து நம்ம பக்கத்தில் ஏதோ இந்த ரிப்பேரில் நடந்துகிட்ருக்கு வேலை. அந்த பக்கத்தில் பில்லு அடிச்சுட்டு ஒருத்தன் வந்து வேலை பார்த்துட்டு போவான். அதை பார்த்தோன்னா அதை கூட இவனை பார்த்து சந்தேகப்பட்டுருவான், யார் அவன் வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனுடைய ஃப்ரெண்டு வரும். அது ஃப்ரெண்டுன்னா அவன் கூட வந்து டிரைவராக கூட வேலை பார்த்தவன் தானே நம்ம ரிக்கார்டோ. அந்த ரிக்கார்டோ அங்கேருந்து வருவார், எப்படா இருக்கிற மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. டே நான் தெரியாமலாம் பண்ணலண்டா, இவனுக்கு வந்து லேசாக தான் அடிபட்டிருக்கோம், சாரிடா மச்சான் என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்துருப்பான். கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு சரி நீ என்ன பண்ணுவேன்னு வந்தவொடனே உட்காரா சாப்பிட்லான்னு சொல்லாமல் நம்ம ஹீரோ நல்லா திட்டி அமைச்சிடாது. இதை வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டே இருப்பான், ஏன் இப்படி இருக்கும், வந்தவொடனே உட்காருன்னு சொல்லாமல் இப்படி திட்டிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி அவன் அதோட கோச்சு நம்மனா போய்ட்றான். இந்த வேலை பார்க்க வந்தவங்களும் அவங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க திங்ஸை எடுத்துகிட்டு அவங்களும் போயிடுவாங்க. அந்த ப்ளம்பர் வேலை பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க முடிச்சுட்டு இங்கே உடனே எனக்கு கோவத்தில் என்ன பண்ணுவோம், நேராக நம்ம ஹீரோ நேராக ரூமுக்குள்ளே போயிடுறாரு, படுக்கப்பா ஒரு ரூமுக்கு போனால் ஹீரோனையே வரவங்களாம் எரிஞ்சு விடுறான். அவன் ஃப்ரெண்டு தானே அவனால தான் என் கால் போச்சு பற்றியா, அதெல்லாம் சரியாக போயிடும்டா, அதுக்காக நீ இப்படியா பொதுவாக பேசுகிறது அப்படியும் 2 பேர் பேசி சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் ஒன்று போகிறேன், இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு வான்னு. அவரோட ஐஸ்கிரீம் எடுக்கிறது கீழே போனோம். டக்குன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த பெட்லேருந்து இறங்க முடியாமல் இறங்கி நம்ம ஹீரோனுடைய ஃபோனில் தான் அந்த ஜெட் போட்டோடனே அது திறந்தவுடனே அதுலேருந்து ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். அதாவது ஹீரோனி வந்து ஒரு ஹேக்கிங் ஆப், யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாலோ இவன் லேப்டாப்பில் வர்ற மாதிரி கனெக்ஷன் பண்ணிவிடுவான். அப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறால வந்தோடனே அந்த கேப்பில் எல்லாம் போட்டு முடிச்சிடுவான். போட்டு முடிச்சுட்டு தெரியாமல் அந்த ஃபோனை இந்த இடத்துல அங்கே வச்சிடுவான். வந்தோடனே என்ன பண்ணுறேன், இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போகிறேன், அங்கே போன இடத்துல எதுவும் கிடைக்கலன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு தனியாக வச்சுருக்கேன். அந்த ஃபோனை எடுத்து சரி நான் போயிட்டு வரேன், நம்ம பார்க்கலாம் காலைல பார்க்கலாமே. இவன் நைட் டியூட்டி தானே பார்த்துட்ருக்குறா, அதனால் வேலைக்கு கிளம்பி போட்டுறா. இப்போ
உட்காந்துட்டு இருக்காரு, முழிச்சிட்டு இருக்காரு. ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோனில் தான் போட்டானே. அப்போ சந்தேகம், அதாவது இல்லை, ஒரு மாதம் உடனே அந்த ஹேக்கிங் சாஃப்ட்வேர் அவன் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறான், அவன் எங்கே போகிறா வரான்னு. பக்கத்தில் அந்த கிழவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த நாய் வந்து எப்போ சத்தம் போட்டுட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்கள் நாய் சத்தம் போட்டுகிட்டே இருக்குன்னு அவங்க திட்டுவாப்புல. அதில் மறுநாள் ஒரு ஃபிசியோதெரபிக்கு வர்றாரு. வந்தோடனே அந்த ஃபிசியோதெரபி மேடம்கிட்டே அவங்க நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சினா சீக்கிரமாக குணமாயிடலாம். அப்போ கூட அவங்ககிட்ட எரிஞ்சு விழுவான். அவங்க வந்து அவங்க நல்லது பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. அவங்ககிட்டது அவள் ஹீரோயின் உள்ள கோவத்தை பூரா இங்கேயே வந்து காட்டுறான், டென்ஷனை ஃப்ரீயான்னு. வேலைக்கு போய்ட்டு வந்த ஹீரோயின் நேரம் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்போ அவனுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, இவனுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ராத்திரி 2 பேரும் ஒன்றுமா இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் இவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அதாவது லிவிங் டுகெதர் எப்படி இருப்பாங்கன்னா அப்படி இருக்கும். இவன் பாட்டு வேலை பார்க்க வேண்டியது, அவன் பாட்டு வேலை பார்க்க வேண்டியது. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு அவன் சொல்லுவான், நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஃபோன் கால் பேசுவாங்களா, அது சரி நீ போய் ஒரு ரூமில் பேசணுமாப்பில். அதை சந்தேகமாக ஒட்டு கேட்பான். ஆமாம், அவன் தான் கால் தான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அந்த கால் பேசி முடிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் ஃபோன் பண்ணுறாப்புல. இவன் ஃபோன் பண்ணிவிட்டு இவனுக்கு வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருக்க வேலைக்கு போனால் பயங்கரமான வலி, கால் வலி. ஐயோ கூட யாருமே இல்லையே, என்ன போவான், மருந்து எங்கேயோ இருக்கும், அதை தேடுவான், இறங்குவான், பெரிய திறப்பான், அப்படி தேடி ரொம்ப கஷ்டப்படுவான். வலி அவனால் தாங்க முடியாது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவான். நமக்கு வந்து நிலைமை இப்படியா இந்த கால் ஆக்சிடென்ட்னால நமக்கு பார்க்குறதுக்கு யாருமே இல்லையே, எங்கேயும் நம்மளுடைய காதலையும் நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்ற அவனுக்கு ஒரு ஃபீல். அதில் டியூட்டி முடிச்சுட்டு வருவா. வந்தோன்னா ஒரு நாய்க்குட்டி உள்ளே விட்டு அந்த கிளம்பி விட்டுட்டு போயிருப்போ நாய் உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோன்னா அதுக்கப்புறம் ஹீரோ நாயை வெளியே அனுப்பி விட்டுட்டு உள்ளே வருவான். ஏன்னா அவருக்கு ஒரு அந்த கிழனுடைய ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதனால் அந்த நாயை வந்து இங்கே விட்டுட்டு போயிருப்பார். அப்போ என்னம்மா லேட்டு அப்படின்னா, இல்லை கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்தது, அதான் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன், அதனால் நான் போயிட்டு நான் கொண்டு சீக்கிரம் நான் வந்துடுவேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போகிறான். மறுநாள் இது மறுநாள் நைட்டு ஒவ்வொரு நாள் மாறி வரும்ல. அதனால் நைட் டியூட்டி தான் அவளுக்கு. அப்போ உட்காந்துட்டு நாய் கத்திக்கிட்டே இருக்குல்ல, ஒரு கறி துண்டை எடுத்து என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ, நிறைய குண்டு ஊசியாக இல்லை குத்துருவான். இந்த நாய் இருக்கிறதுனால தான் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னு வெளியே வரான். அந்த கறி துண்டை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது கிழவன் வந்து அந்த பார்க்கில் உட்காந்துட்ருக்கோம், நாயை வச்சு நாய் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். வந்த உடனே பார்க்கதா தூரமாக இருந்தவொடனே கூப்பிட்டோன்னே அந்த நாயை பார்த்தோன்னே கிட்ட வரும். கிழவன் பார்த்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அவ்வளோதான், அதை கிடச்சினா நாய் அங்கேயே செத்து போயிடும். அதை கொடுத்துட்டு பண்ணி ரூமுக்குள்ளே வரான். ரூமில் வந்துட்டு எங்கள் சுற்றி போகும்போது ஹீரோனி அங்கேருந்து வர்றாப்புல. வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு அவளுக்கு ஒரு ஃபோன் வரும், பேசிகிட்டு இருக்கா. வாமா, அவளுக்கு விதமான சமையல் பண்ணி வச்சுருப்பான், இன்றைக்கி தேவையானதெல்லாம் நானே உனக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ சாப்பிட்லான்னு. அப்போ இவளுக்கு ஒரு ஆசீர்வாதம், பரவாயில்லையா, கடைசி வரல இவங்க வாழ்ந்துடலாம் உள்ளது, நமக்காக எல்லாமே செய்கிறான். ஏன்னா இவனுக்கு பயம் வந்துருச்சு, நமக்கு வேறு கால் இல்லை, எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாள்டா, அதனால் நம்ம இவளை எப்படியாவது நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டில் பீர்லாம் ஊற்றுறான், எல்லாம் குடிக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். அவளுக்கும் இப்போ பிடிச்சி போச்சு இந்த மாதிரி இருந்தால். அப்போ இவர் ஆசையாக ட்ரெஸ்ஸாக இருப்பான், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருவான்னு சொன்னோன்னே அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் அன்றைக்கி 2 ஒன்றா ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றா அவங்க இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதில் அவன் குளிக்க போகிறோன்னா அவன் என்ன பண்ணுவாப்புல, இவளுக்கு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வருதுன்னா பக்கத்து ரூம்லேருந்து சத்தம் வர மாதிரி இருக்கும். இங்கே வர மெசேஜ் எங்கடா சத்தம் வருதுன்னு அப்படியே ஹீரோனி மெதுவாக இப்போ தேடிக்கிட்டே வருவாள். பார்த்தா அந்த மெசேஜ் என்னென்ன வருதோ சவுண்டு அங்கேயும் கீன்னு கேட்கும். அங்கே பார்த்தா அங்கே லேப்டாப் இருக்காங்க, லேப்டாப்லேருந்து வர மாதிரி இருக்குன்னு திறந்தோடனே வந்து ஹேக்கிங் சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. ஃபோனை பார்த்தோன்னே அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அப்போ இவன் மூஞ்சி அதில் தெரியுதுனாக்கா, இவங்களோட நம்பிட்டு அங்கே பாருங்கள் மூஞ்சி தெரியுது பாருங்கள், லேப்டாப்லேயும் தெரியுது, ஃபோன்லேயும் தெரியுது. இவன் வந்து நம்மளை சந்தேகப்படுறான், நம்ம இவனுக்கே நம்ம லவ் பண்ணிட்டு உண்மையாக இருந்தால் நான் எங்கேயோ வரேன்னு சந்தேகப்படுறேன், இவன் நம்ம ஒரு நிமிஷம் கூட வாழக்கூடாது, இங்கேருந்து நம்ம போயிடலன்ட்டு அப்படிதான் ஒன்றுமே சொல்ல மாட்டான் அவங்ககிட்ட. இவளுடைய எல்லா சாமானையும் எடுத்து வைப்பா, எல்லாத்தையும் பேக்கெலாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பார்க்குறான். எம்மா ஹீரோனியை கூப்பிட்றான், தவிழ் கேட்பான். ஆசையாக போகிற அந்த சட்டையை மட்டும் காட்டி மேலே மாட்டி வச்சு விட்டு அது பார்த்தா கம்ப்யூட்டர் இருக்கும். அவனுக்கு புரிஞ்சு போயிடும் போயிட்டான்னு. மற்ற நல்ல நியூ இயர் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஜாலியாக கொண்டாடுறாங்க. இவன் வந்துட்டு அங்கே எரிஞ்சு விழுறான். இவனுக்கு தேவையான இதெல்லாம் வாங்குறான், சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரான், அவனுக்கு தேவையான பாட்டிலு ஸ்வீட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வரான். அதோட பிசியோதெரபிக்கு வந்தோன்னே அந்த மேடம் அவனை கூட்டு வந்து, சரி நீச்சல் பயிற்சி பண்ணணும், அதை நான் அவனை சொல்லித்தர போகிறேன்னு அந்த நீச்சல் பயிற்சி பண்ணி எப்படியா நடக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு தனியாக வீட்டுக்கு ஆள் இல்லை. இப்போ அதை திறந்து வீட்டில் வந்துட்டு தான் கொண்டு வந்த அந்த சாமானை தானே வச்சுட்டு இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதுக்காக உள்ளே உட்காந்துட்டு போகும்போது அந்த நேரத்தில் என்னப்போ ஃபீல் பண்ணுறாப்புல. உட்காந்துருக்கும்போது நமக்கு யார் இல்லாமல் போச்சுன்னாப்போ
பக்கத்தில் இருந்து அந்த தாத்தா வேறு கொஞ்சம் சவுண்ட் கொடுத்துட்டே இருப்பார். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவான். ரொம்ப போர் அடிக்கும். நம்ம காதலி நம்மளை விட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு. சரி இவன் எங்கே தான் இருக்கிறா, நம்ம அவ்வளோ தேடி போகணுன்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு காரில் ஒரு டேக்ஸியில் ஏறி என்ன பண்ணுறான், அவன் நைட் ஷிஃப்ட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாள். சரி அந்த கம்பெனிக்கு நம்ம போவான். அவன் நம்ம எப்படியாவது பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்ட்டு மண்ணில் தான் அவன் போகிறாப்புல ஹீரோ. அங்கேருந்து பார்த்தா வேலை முடிச்சுட்டு நம்ம இறங்கி வரான். அங்கே பார்த்தா ஒருத்தன் பைக்கில் வந்திருப்பான். அது யாரும் இல்லை, இவனுடைய ஃப்ரெண்டு தான், அவன் ரிகார்டோ தான். இப்போ இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதராக மாறிட்டாங்க. அடப்பாய் போயுமே நீ என்ன இல்லவரையே நீ எடுத்துக்கிட்டேன்னு ஃப்ரெண்டு மேலே கொஞ்சம் கோவப்படுறான். சரி இவங்க எங்கே தான் போகிறாங்கன்ட்டு அவங்க 2 பேரும் பைக்கில் போயிட்டே இருப்பாங்க. நம்ம பின்னாடியே வருவான். எங்கே வராங்கன்னா ஒரு பேபி ஷாப்புக்காக வராங்க, பேபிலாண்டு. அப்போ என்ன ஆச்சா, இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து இப்போ நம்ம ஹீரோனி வந்து கர்ப்பமாக இருக்கிறா. யார், இவனுக்கும் 2 பேரும் கர்ப்பமாக இருக்காங்க. பிறக்க போகிற குழந்தைக்கு பெட்டு இந்த தொட்டில் வாக்க பார்த்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுற, இங்கே சாவிலாம் வீட்டில் வந்து பார்க்குறான் ஹீரோ. இவனால் தாங்க முடியல. அதோட அவன் ஃப்ரெண்டோட டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நிறைய மருந்துலாம் வாங்கிடுறான். என்ன மருந்து, அந்த மயக்க ஊசிலாம் இருக்குல்ல, அந்த மருந்து ஒன்று கொடுத்தா டப்போட தூக்கிட்டு வந்துடுவான். எல்லாம் வச்சு வேணும்லாம் எடுத்துகிட்டு ஹீரோனியை பழி வாங்கணும் அப்படின்ற மைண்டு அவனுக்கு ஏறிடுது. எல்லா இடத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நேராக வரான். வந்தவொடனே ஹீரோ நடந்து போயிட்டே இருப்பான். இவன் பின்னாடியே பார்த்து மெதுவாக வரும். நில்லுமா நில்லு, கொஞ்சம் இரு, எங்கே போகிற, வாடி நில்லு அப்படின்ட்டு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, எனக்கு தெரியும் நீ என் ஃப்ரெண்டும் ஒன்று தான் இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டே போகும்போது, உன்னோட திங்ஸ் எல்லாம் நிறைய வீட்டில் இருக்குது, உன் பாஸ்போர்ட்லாம் இருக்குது, நீ வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதுன்னு. அப்படியே வீட்டு எவ்வளோன்னா, இல்லை நான் வரல, உள்ளே வரமாட்டேன்னு வா. இல்லை பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி தான் வச்சுருக்கேன், நீ வந்து எடுத்து நீ பாட்டு போ அப்படின்னு சொன்னோன்னா இவனை நம்பி மோசம் போயிட்டு அவளும் என்ன பண்ணுவா, சரி இவன் தானே கால் நடக்கவா முடியல அவனுக்கு அப்படின்னு மெதுவாக உள்ள கதவை சாய்ச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு எங்கே ஆகுதுன்னு பாஸ்போர்ட் பேக் ஆகுதுன்னு உள்ளே வந்தவுடனே நம்ம அப்போ தான் அவனை சுயரூபத்தை இப்போ காட்ட ஆரம்பிக்கிறான். சரி நீ போய் அந்த கபோர்டு இருக்குல்ல, அந்த கபோர்டில் வச்சுருக்கிறேன், நீ அங்கே போய் எடுன்னு. அதோட ஊசி எடுத்து நான் பண்ணோம், அவச்சு பேக் சைடில் ஒரே குத்திடுவோம். அதாவது இந்த மயக்க மருந்து போட்ட ஊசியும் வலி மருந்து சேர்த்து குத்துனோடனே, என்னென்ன பண்ணுறா உன்னை நம்பி நான் இங்கே வந்து இப்படி பண்ணிட்டேன்னு கத்துவா கெதருவா. அப்படியே வாயை பிடிச்சி கட்டி அப்படியே வாயை அவளை கட்டி போட்டு வச்சுட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்மளை ஹீரோ. அதாவது வசமாக வந்து இப்போ மாட்டிக்கிட்டாளா அப்படின்ட்டு அவள் நல்லா தூங்கிட்டு இருப்பா. டே ஏன்டா எப்படி பண்ணுற, அவுத்து விட்றா, என்ன அவுத்து விட்றா, கத்துன்னு கத்துவா. நீ வாரு, நீ கத்தாமல் இருந்தால் தான் அவுத்து விடுவோம், வாயில்னா அவுத்த விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ இவனுடைய ஆசை வந்து இதுவாகிடுது. அப்போ சவுண்டை வைப்பான், அந்த ரெக்கார்டரை போட்டு அதிகமான சவுண்ட் அப்படின்னா அடுத்தவங்க யாரும் வந்து சந்தேகப்படக்கூடாதுல்ல. சவுண்டை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இவருடைய ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனில் அடிக்கடி நம்ம அவனுடைய இப்போ இல்லை கரண்ட் பாய் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பார் எங்கே போயிருக்குன்னு. அப்போ இவன் என்ன பண்ணுவான், ஒரு மெசேஜ் ஒன்று ஃபைனலாக, அதாவது இனிமேல் வந்து நீ மெசேஜ் பண்ணாதான் நான் கர்ப்பத்தை கலைக்க போகிறேன், எனக்கு லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டோன்னே கொண்டு போய் அந்த மொபைலை கொண்டு போய் ஆற்றுல வீசிடுறான். அவ்வளோதான். மனுஷன் வீட்டுக்கு வந்தோன்னா அந்த வீட்டு நல்லா கதவெல்லாம் பூட்டி வச்சு தான் ஒரு போவார், வெளியே எங்கே போனாலும். கதவை அந்த பார்த்தா ஹீரோனை பாட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அந்த சவுண்டை கேட்டு அவள் காதெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் தூங்கிட்டு அவுத்து விட்ற, சத்தம்லாம் போட மாட்டேன்னு அவுத்து விட்டோன்னே மறுபடியும் ஸ்டார்ட் கத்த ஆரம்பிச்சிடா. நான் தான் கத்த மாட்டேன்னு சொன்னதுனால நான் அவுத்து விட்டேன், வாயை போட்டு நல்லா மூடுவாப்புல அப்படின்னு நம்ம ஹீரோனி அவன் கத்திக்கிட்டே இருப்பல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூஞ்ச கயிறு போட்டு ஊசியை குத்திடுவான். ஊசி போட்டோன்னே இப்போ அவளுடைய மயக்கமாயிடுறான். அந்த அன்னைக்கு அவள் கூட ஒன்றா இருக்கிறான். அவளை மயக்க ஊசி போட்டு இவன் என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் அவன் சாதிச்சுக்கிறான். அதோட வந்து கிளம்ப வரான். என்னப்பா தம்பி ஒரே சத்தமாக இருந்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தான்னு சொல்லி அமுச்சு விட்ருவாப்புல. மறுபடியும் ஃபிசியோதெரப்பி கிளாஸுக்கு போகிறாரு. அவங்க புது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வாசல் வந்துக்கிட்டு இருக்க போகும்போது இவனுடைய ஃப்ரெண்டு ரிகார்டோ நிற்கிறாப்புல. நீங்கள் ஒன்று தான் பார்க்கண்டா, டே எங்கடா போனான், அவனுடைய பழைய காதலி எங்கடா, நீ உன்னை பார்க்க வந்த கொஞ்ச நாளாக காணாமல் எனக்கு என்னடா தெரியும், போகும்போது நீ கடைசியில் என் காதலோடு நீ ஒன்றா சேர்ந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வந்துடுறான். அதில் வீட்டில் வந்து பார்த்தா ஹீரோனி நல்லா மயக்கமாக இருப்பாப்புல. அவன் கையை வச்ச உடனே கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே தெளி எழுப்பி உட்கார வச்சிடான். இப்போ இந்த மயக்க வலி மருந்தையும் போட்டுன்னா நடக்க முடியாமல் போகிறது ஹீரோனிக்கும் டெம்பரரியாக தான் இல்லாமல் அப்புறம் நடப்பான். அந்த வலி போயிடுச்சுன்னா அப்புறம் நடப்பான். அந்த ஊசியோட பவர் போயிடுச்சுன்னா ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்ட்டு. அதோட கீழே இறங்கி வரணுன்னு அவன் ரெக்கார்டை போட்டு விடுவான். இவங்கன்னு சரி ஒன்று நம்ம தப்பிச்சு போயிடலான்ட்டு அப்படியே நடக்க முடியாது, தவழ்ந்து அப்படின்னா கதவு கிட்ட வந்துடுவா. எங்கம்மா போகிற நீ, உன்னால் வெளியே போகவே முடியாது, பேசாமல் நான் சொல்கிற மாதிரி சரி இங்கேயே இருடா, உன் காலில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் காலில் இந்த மாதிரி ஆக்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்னு அவனை தூக்கி இருந்து பெட்டில் உட்கார வச்சு இவளுக்கு செய்வானே ட்ரிங்க்ஸு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு பேசாமல் நம்ம 2 பேரும் இங்கே கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த பாட்டில் எடுத்து ஒரு அடி தான் அடிச்சுட்டு அவங்க கூட நல்ல மாதிரி நடித்து இங்கேருந்து இந்த மாதிரி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, அப்படியே மெதுவாக
ஓடுவா இவன் உட்காந்துருப்பான், அவள் ஓடுவா, நல்லா அடி ஒரு தலையில் இவனுக்கு பட்டுடுச்சுல, மெதுவாக வருவா. மெதுவாக வந்து ஏறி போய்ட்டு அந்த கதவை மெதுவாக எவ்வளோ ட்ரை பண்ணுவா திறக்கிறதுக்காக. அவளால் பாவம் ஒன்றுமே முடியாது, ஏன்னா கால் வேலை சுத்தம் நடக்க முடியல. மறுபடியும் ஒரு ஊசியை வந்து இறக்கிறான் பின்னாடி. ஊசியை இறக்குறான், டேய் வேணான்னு அவனை போட்டு தரையில் காலில் அடின்னு அடிப்பா. அவ்வளோதான். மறுபடியும் கொண்டு வந்து என்ன பண்ணுவான், அவளை கொண்டு வந்து பெட்டில் போட்டுருவான். இந்த 2வது முறையும் தப்பிக்க முடியாது. அப்போ கிழமை என்னடா சித்தம் கேட்டுச்சு, ஒய்ஃபு சவுண்டு மாதிரி கேட்டுச்சே அப்படின்னு கேட்டாப்புல. என் ஒய்ஃபு தான் இருக்கா, பார்த்துட்டு ஒய்ஃப் போனவா திரும்பி வந்துட்டா அப்படின்னோடனே இந்த கிழமை என்ன பண்ண, போலீஸுக்கு கால் பண்ண போகிறேன்ன உடனே பக்கத்தில் கத்தி வச்சு குச்சி சாவடிச்சிருவாப்புல. உடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணுவான். அவன் திருட்டு போல விற்கிறவன் அவன் தானே. அந்த கடைக்காரன் வந்து பணத்தெல்லாம் கொடுத்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு கட்டில் இந்த பாடியை வந்து எடுத்துகிட்டு போகிறோம், யார்ட்டையும் சொல்ல மாட்டான். எல்லாம் முடிச்சு போச்சா, அந்த தடையமே இல்லாமல் ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து வராரு, பார்க்குறாரு ஹீரோயின் எல்லாமே தூங்கிட்டு இருக்காப்புல. அவன் பாட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுக்கு வந்து இனிமேல் நம்ம ஒன்றா இருக்கணும், இவளை விட்டுறவே கூடாது அப்படின்னு. அப்போ இவனை தேடி போலீஸ் வருது. போலீஸ் வருதுன்னா ஏற்கனவே இவன் ஃப்ரெண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான், என்னுடைய காதலியை காணுன்ட்டு. ஏன்னா இவன் முன்னாள் காதலியில் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், என்னை விட்டு அவள் பிரிஞ்சு போயிட்டா, லிவிங் டுகெதரில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இருந்து அவள் எங்கே பண்ண எப்படி தெரியும், நான் தான் இங்கே தனியாக இருந்திருக்கேன், அவன் பக்கத்து ரூமில் தான் இருக்கா அவள் ஹீரோயினி, பார்த்துருந்தா பிடிச்சிருக்கலாம். அப்போ ஹீரோயினி பேக்கில் பார்த்தா சாவி இருக்கும். சாவின்னா அந்த ஃப்ளாட் சாவி இருக்கும், அவன் ஃப்ரெண்டோட ரூம்பு. அதை எடுத்து நான் பண்ணான். அவன் அந்த ட்ரெயினில் ஏறி எங்கள் வீட்டுக்கு போவான். வீட்டில் போட்டோன்னா அவன் ஃபோன் பண்ணுற மாதிரியே பேசி அவன் உள்ளுக்குள்ளே இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், உள்ளே போய் அவன் நல்லா பாத்ரூம்லாம் போயிட்டு இருக்கும்போது போலீஸ்கார கேள்விக்கெல்லாம் பதில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு. ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு போகும்போது நம்ம ரெக்கார்டாக நம்ம உள்ளே போயிட்டு ஊசியை குத்தி வயிற்றில் குத்துன்னு ஊசியை வச்சு குத்துனோடனே மறைந்து ஃபுல்லாக ஏறி அவன் அடிப்பான், அவனை அடிப்பான், மறுபடியும் அடித்து மூஞ்சி அடித்து அவ்வளோதான். மயக்கமானோடனே அவனை அப்படியே பிடிச்சி கீழே அப்படியே சுருண்டு கீழே பொத்தடின்னு விழுந்தவொடனே என்ன பண்ணுறாப்புல, கையில் க்ளோஸ்லாம் மாட்டுற ஹீரோ மாட்டிட்டு வாயில் ஒரு பொண்ணில் வைக்கிறான். பொண்ணில் வச்சுட்டு அதிகமான அந்த டோஸ் மருந்து இருக்கும்ல, அந்த மருந்து நான் வந்தால் ஃபோனில் வாயில் வச்சு சொல்லுறான் பாருங்கள், வச்சு அந்த ஒரு பாட்டிலை திறந்து அந்த சோஸ் மருந்தை நிறைய ஊற்றுனா அந்த மருந்து ஃபுல்லாக உள்ளே போய்ட்டு அவன் அப்படியே அதை இயற்கையாகவே செத்த மாதிரி மருந்தை தானே குடிச்சு செத்த மாதிரி வைக்கிறதுக்காக அதுக்குள்ளே ஒரு பீர் பாட்டிலை திறந்து அதையும் ஃபோனில் வச்சு ஊற்றுறான். அப்போ ஊற்றுனோன்னா குடிச்சிட்டு அதிகமான குடிச்சுன்னா அவ்வளோதான். இவன் கதை இங்கேயே முடிஞ்சுது. தடையமே இல்லாமல் எதுவுமே முடியாமல் எல்லாத்தையும் அவனை முடிச்சுட்டு காமிச்சு நேராக வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்த போது அங்கே சில தடைகளை வைக்கிறான். இவன் சேர்த்த மாதிரி அந்த ட்ரிங்க்ஸு, அதிகமான போதைப் பொருளை வைக்கிற மாதிரி அந்த டேபிள், அந்த இடம், அவன் குடிச்சது எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சோன்னா போலீஸ் சந்தேகம் வரக்கூடாதுன்ட்டு எல்லாம் பயங்கரமான செட்டப்பாக முடிச்சுட்டு வந்துடுறாப்புல. இந்த போலீஸ்காரங்களும் அவங்களும் கண்டுக்காமல் போயிட்டாங்களே. அவன் தான் சொல்கிறாப்புல, என் லவ்வர் நான் அவனை பார்க்கவே இல்லை, எத்தனை நாளாச்சு என் ஃப்ரெண்டையும் நான் பார்க்கல, அந்த அவளையும் பார்க்கல. எல்லாம் முடிச்சுன்னா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே நல்லா இருணி தூங்கிட்டு இருக்காப்புல. தூங்கிட்டு என்னம்மா அவள் சொல்கிறா, எப்படியாவது நான் அவுத்து விட்றான்னு. தண்ணி தண்ணி கொடுப்பான். தண்ணி குடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப இருக்குன்னு சரி அவளுக்கு ஒரு வீல் சேர் போட்டுறாப்புல. அதாவது அவள் வீல் சேராக ஒரு டெம்பரவரி தான், அந்த மருந்தோட வீல் இருக்குள்ள அவளால் நடக்க முடியாது. அதுக்கப்புறம் நடந்துருவா அவள். அப்போ அந்த ஊசியை தான் போட்டுட்டே இருக்கான் அவன் சொல்கிறா, டே கடைசியில் ஒன்றை மாதிரி என்னையும் ஆக்கிட்டே இல்லை அப்படின்ட்டு, ப்ளீஸ் நான்லாம் இல்லை, நீ என்னை விட்டு போயிடுவோன்னு தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு, நீ என் கூடவே இருந்துருவேன், நான் ஒன்று நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமே, அங்கே பாரு உன் குழந்தைக்கு நானே அப்பாவாக இருக்கிறேன், தொட்டிலும் வாங்கிட்டு வந்துடுவான். வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அங்கே பசங்களை தள்ளிட்டு போகிறது. ஆமாம், நான் இனிமேல் என்ன உங்க கூடவே இருப்பேன், நான் ஒன்று எதுவுமே பண்ண மாட்டேன், நம்ம இந்த பாரு மோதல்லாம் இருக்குது, ப்ளீஸ் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா நம்ம ஹீரோனி எதுவுமே சொல்ல மாட்டா. அவன் சரி நான் பாத்ரூம் போகிறேன்டா, குளிக்க போகிறேன்னா அவனும் கூட வருவான். டேடே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ வெளியே இரு, நான் போய் நானாக பிரவேசி நான் தனியாக போகணுன்ட்டு அங்கே போய் ஏதோ ஆயுதங்கள் எதாவது இருக்குமா பார்க்குறாங்க. பார்த்தோன்னா ஒரு நகை வெட்டுற மாதிரி ஒரு கத்தி மாதிரி ஏதோ மேலே இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுறா, ஒரு ஸ்லைடை எடுத்து கையில் ஒழிச்சு வச்சுக்குவா. சரி இது மூலிமா நம்ம எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கம்பி மாதிரி நீட்டாக இருக்கும், பிளேடு மாதிரி இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு உள்ள ரூமில் வர்றாப்புல. ரூம் வந்து நம்ம ஹீரோயினி சொல்கிறாப்புல, பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல, இங்கே பாரு நான் அவுத்து விட்டுட்டுலாம் போகிறா, கத்த மாட்டேன், நீ கத்திடுவேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் மூஞ்சி மூடிட்டு அவன் தனியாக போயிடுறான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ண மெதுவாக அந்த இதை வச்சு கட் பண்ணினா அவன் வெளியே போயிடுவான் இல்லை படுக்க. இவர் கட் பண்ணி கயத்தை பூரா அறுத்துடுறா. ஃபுல்லாக அறுத்துட்டு மொத்தத்தையும் ரிலீஸ் பண்ணுறா. இது எப்படியா நம்ம இதுதான் ஃபைனல், இவங்ககிட்ட நம்ம தப்பிச்சே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட நம்ம கிடைக்கும். இந்த ட்ரிப்பு ஒரே முடிவில் தான் இருக்கா. அப்படியே தள்ளிட்டு மெதுவாக என்ன பண்ணுறா, அப்படியே மெதுவாக நடக்கும்போது அந்த வழியில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்க்ரூ ட்ரைவரும் அவன் எடுக்கிறா. ஏன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தால் தான் அந்த கதவில் இருக்கிற இது லாக்கெல்லாம் திறக்க முடியும்.
அப்படியே மெதுவாக தவழ்ந்து வர்றாப்புல வந்துருக்கும்போது அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து என்ன பண்ணுறான், அந்த கதவுல ஸ்க்ரூ இருக்குங்களா அதெல்லாம் வந்து கழட்டுறாப்புல. கழட்டினோடனே கதவு அப்படியே நைஸாக திறந்தா கதவு திறந்துடும். கதவு திறந்து வெளியே பார்க்குறப்பல யாருமே இல்லை. சரி தான் வழி இது, நம்ம அப்படியே தவழ்ந்தாலும் போயிடுவோம், இவன்ட்டு வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா அந்த ஸ்டெப்போட கட்டை இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே மெதுவாக நடந்து வரும் ஹீரோனி. அப்படியே கீழே பொத்தடின்னு விழுந்துருவா. இருந்தாலும் மறுபடியும் ஸ்டெப் கொடுத்து நம்ம மனசை வந்து தளரவே விட மாட்டா. அப்படியே நம்ம எப்படியாவது போயிடுவோம் அப்படின்னு தவழ்ந்து கிட்ட வந்துடுவா இல்லையா. அங்கே லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டில் ஏறி நம்ம இறங்கி போயிடணும் அப்படின்னா அதை அப்படி பிடிச்சி மெதுவாக நடக்கிறா. நடந்து கிட்டே வர போகும்போது மறுபடியும் ஒரு காற்று அடிச்சு அங்கேருந்து லிஃப்ட் போய் பார்க்குறா. லிஃப்ட்டு மேலே போகுது. லிஃப்ட்டு மேலே போகுதுன்னா கரெக்டாக லிஃப்ட்டு கிட்ட வந்து அந்த ஃப்ளோரில் நிற்கிது. லிஃப்ட் பார்த்தா எனக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தா லிஃப்ட்டில் இருந்து யார், நம்ம ஹீரோ தான் அங்கேருந்து வந்துட்டான். அடப்பாவி, தப்பிச்சு போகலான நேரத்துலையும் வந்துட்டானே அப்படின்னு என்ன பண்ணுவாப்புல. ஏன்னா இவன் நடப்பா கொஞ்சம், அவனால் நடக்க முடியாது அப்படின்னு அவனை தள்ளி படிக்கலேருந்து கீழே இறங்குவான். அவனும் என்ன பண்ண வண்டி விட்டு படிக்கட்டுலேருந்து சர்ன்னு 2 பேரும் உருண்டு வரும். அவனும் நடக்க முடியாது, விட மாட்டான். அப்படியே 2 பேரும் படிக்கட்டிலே உரண்டு தவழ்ந்து கீழே வந்து அவளை பிடிச்சிடாப்புல. ஹீரோனி காலை பிடிச்சிருவான். அவன் காலை தட்டி விட்டு என்ன பண்ணுவான், அவனும் விடவே மாட்டான். இவளை பிடிச்சி நிப்பாட்டி வச்சுட்டு அவளை பிடிச்சி என்ன பண்ணுவா, அவள் கையில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒரே குத்து, களத்தில் ஒரு குத்து, கையில் ஒரு குத்து, எல்லா இடத்தையும் குத்தி என்ன பண்ணுவான், கையில் குத்தி அப்படியே பிடிச்சி அவனை கீழே தள்ளி விட்டுறான். அந்த கேப்பில் அந்த பையில் பெரிய கேப் இருக்கும்ல, போத்தடின்னு கீழே வந்து நம்ம ஹீரோ விழுந்துடுறாரு. சாகலை, பயங்கரமான அடிபட்டிருக்கோம். அவள் உடனே அழுதுறா, கீழே தள்ளிட்டோமே செத்து போய்ட்டோன்னா என்னமோன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கையெல்லாம் முடிஞ்சு காலெல்லாம் முடிஞ்சு நடக்க முடியாமல் ஆணும் வாயை பிறந்துட்டு இருக்காப்புல. அப்போ ஒரு டாக்டர் ஒரு சவுண்டு கொடுக்குறாப்புல, உன்னை பார்க்க உன் லவ்வர் வந்திருக்கா அப்படின்னு. பார்த்தா நம்ம ஹீரோனி வந்திருக்காடே, இவ்வளோ காலம் உன்னுடைய இது, இனிமேல் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். நான் உன்னை எப்படிலாம் பழி வாங்க போகிறேன், என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், அவனையும் நீ கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வயிறு கொஞ்சம் பெருசாக காட்டான். ஹீரோனி இன்னும் கொஞ்சம் குழந்தையும் பிறந்துடும். அதோட இவனை தள்ளிக்கிட்டே போகிறான். இவனை வச்சு பழி வாங்குறதுக்காக இவனை கூட்டிகிட்டு போகிறான். இதோட இந்த பராமரிட்ட படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். படத்தை பற்றி நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.